டேஸ் கண்டுபிடிப்பு விவசாயத்தை எளிதாக்கியது. ஏற்கலப்பை. இப்போ நாகரிகத்தின் முதுகெலும்புன்னு கேட்டாங்கன்னா விவசாயம். மனித நாகரிகத்தின் முதுகெலும்பு விவசாயம். இந்த விவசாயத்தை வச்சு எக்கனாமிக்காக கணக்கிட்டவர் யார்? விவசாயம். காந்தி. காந்தியுடைய கொள்கை தான் விவசாயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிராம பொருளாதாரம். விவசாயத்தை பொருளாதாரத்தில் முக்கியம்னு சொன்னவர் காந்தி. சரிங்களா? விவசாயத்தை பற்றி எது கேட்டாலும் சரி, விவசாயமும் கிராமமும் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு காந்தின்னு எழுதிடலாம். விவசாயம் மற்றும் கிராமம் இதை பற்றி பேசினவர் ஃபுல்லாகவே காந்தி மட்டும்தான். ரெண்டு மட்டும். ஸோ இதில் வந்து சிறு தொழில் முன்னேற்றம் இந்த ஒரு வார்த்தையை சொன்னவர் தான் சர்வோதயா அப்படின்னு சிஸ்டம் படிச்சிங்களா? 1950 சர்வோதயா இயக்கம் கொண்டு வந்தவர் யார்? ஆச்சரிய வினோபா பாவே. பொருளாதாரத்தில் படிச்சிருப்போம். அந்த ஆச்சரிய வினோபா பாவே யார் யார் கொள்கைகளை சேர்த்து கொண்டு வந்திருப்பார்? ஒன்று காந்தி, இன்னொன்று ஜெயபிரகாஷ் நாராயணன். காந்தியவும் நோட் பண்ணிக்கோ, காந்தி ஆச்சரிய வினோபா பாவே 2 பேர் கொள்கைகள் சேர்ந்தது தான் சர்வோதயா. ஏன்னா 10th புக்கு தாம்மா கேட்கலாம். 10th புக்கில் டேட்டா இருக்குது. காந்தியும் ஆச்சரிய வினோபா பாவே 2 பேர் கொள்கையை சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வோதயா அப்படிங்கிற கான்செப்ட். இதை சொன்னவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். நம்ம எக்கனாமிக்ஸில் திட்டக்குழு வர்றதுக்கு முன்னாடி 4 குழுக்கள் படிப்போம்ல, 1940, 44, 45, 50. ஃபஸ்ட்டு 40 வந்தது பாம்பே பிளான் படிச்சிருப்பீங்களா? 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 44 வந்து பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம். அடுத்து 45 மக்கள் திட்டம் எம்என் ராய். அடுத்து 50 ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் கொண்டு வந்தது தான் காந்தி ஆச்சரிய வினோபாவை சேர்ந்த சர்வோதயா திட்டம். சரிங்களா? இந்த இடத்துல காந்தி சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயத்தையும் கிராமத்தையும் சொல்லியிருப்பார். ஆச்சரிய வினோபாவை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழில் முன்னேற்றம். இதெல்லாம் டேரெக்டாக கேட்பாங்க. விவசாயம், கிராமம். அப்போ இது ரெண்டையும் வச்சு காந்தியோட பொருளாதார கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா தன்னிறைவு பொருளாதாரம். தன்னிறைவு, நம்மளை முதல் நிறைவுபடுத்தணும். விளைவிக்கக்கூடிய விவசாயி ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கணும், அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத விற்கணும்னு சொல்லியிருப்பார். செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. தன்னிறைவு பொருளாதாரம்.